Hi students. Next, we are going to learn about tangent galvanometer. Tangent galvanometer is a device used to measure very small currents. Small amount of current கூட இந்த டிவைஸால் மெஷர் பண்ண முடியும். It is a moving magnet type galvanometer. இதில் இருக்கக்கூடிய அந்த மேக்னெட் வந்து மூவ் ஆகும். அதனால் இது என்ன சொல்கிறோம்னா மூவிங் மேக்னெட் அப்படின்னு சொல்கிறோம். மூவிங் மேக்னெட் டைப் galvanometer. Its working is based on tangent law. Tangent law தான் இதை பிரின்சிபலாக எடுத்துக்கிட்டு ஒர்க் ஆகுது. Tangent law. Here there are two magnetic fields. இங்கே ரெண்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. ஒன்று B, இன்னொன்று BH. B and BH. B magnetic field produced by the coil. BH horizontal component of earth magnetic field. எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டு BH, Bங்கிறது மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ இந்த ரெண்டு ஃபீல்டும் ஒன்றுக்கு ஒன்று பர்பண்டிகுலராக இருக்கும்போது எ மேக்னெட்டிக் நீடில் இஸ் ஃப்ரீலி சஸ்பெண்டட் இன் தீஸ் டூ மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ். ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த மேக்னெட்டிக் நீடில் என்ன பண்ணுன்னா இட் வில் கம்ஸ் டு ரெஸ்ட் இன் த டைரக்ஷன் ஆஃப் த ரிசல்டன்ட் ஆஃப் த டூ ஃபீல்ட். இந்த ரெண்டு ஃபீல்டுக்கும் இதோட ரிசல்டன்ட் எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல வந்து அது அலைன் ஆயிரும். கம்ஸ் டு ரெஸ்ட் பொசிஷனுக்கு வந்து அலைன் ஆகிடும். அப்போ நமக்கு கிடைக்கிற அந்த ஆங்கிளில் தான் டீட்டா அப்படின்னு நம்ம நோட் பண்ணுவோம். ஸோ இப்போ இது ஈக்குவேஷனாக எழுதும்போது B = BH tan theta அப்படின்னு சொல்லுவோம். B = BH tan theta. Bங்கிறது மேக்னெட்டிக் ஃபீல்டு, BH எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ரெண்டும் பர்பண்டிகுலராக இருக்கும்போது மேக்னெட்டிக் நீடில் ரெஸ்ட் பொசிஷனுக்கு வந்துடும். அப்போ நமக்கு அந்த நீடில் காட்டுற ஆங்கிள் தான் டீட்டா அப்படின்னு சொல்கிறோம். tan theta அப்படின்னு நோட் பண்ணுறோம். Tangent galvanometer construction. First point, it consists of copper coil wound on a non-magnetic circular frame. Magnetic circular frameனு சொன்னோம். இந்த பார்ட், இந்த சர்க்குலர் பார்ட், இதுதான் இந்த மேக்னெட்டிக் சர்க்குலர் ஃப்ரேம், நான் மேக்னெட்டிக் சர்க்குலர் ஃப்ரேம். இதில் காப்பர் காயில் வவுண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இங்கே மென்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், காயில் அப்படின்னு. இதில் வந்து காயில்ஸு வவுண்ட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி இது உள்ளுக்குள்ளே வந்து காயில்ஸ் இந்த மாதிரி சுற்றி வச்சுருப்பாங்க. காயில்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும். It is fixed vertically on a horizontal turntable providing with 3 leveling screws. ஸோ இந்த நான் மேக்னெட்டிக் சர்க்குலர் ஃப்ரேம் இது வேர்ட்டிக்கலாக ஃபிக்ஸ் ஆகிருக்கும். ஒரு ஹரிசாண்டல் டேபிளில் வெர்டிக்கலாக ஃபிக்ஸ் ஆகிருக்கும். வித்து 3 லெவலிங் ஸ்க்ரூஸ். 3 ஸ்க்ரூஸில் பேஸ்மெண்ட்டில் வந்து கீழே 3 ஸ்க்ரூஸ் இருக்கும். அது மேலே ஒரு டேபிள் இருக்கும். அந்த டேபிள் மேலே தான் வெர்டிக்கலாக இந்த நான் மேக்னெட்டிக் சர்க்குலர் ஃப்ரேம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. நான் மேக்னெட்டிக் சர்க்குலர் ஃப்ரேம் இந்த பார்ட்டில் தான் இருக்குது. இது இந்த ஹரிசாண்டல் டேபிளில் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. இந்த டேபிள் இருக்கு இல்லையா, இதுதான் இந்த ஹரிசாண்டல் டேபிள். வித் 3 லெவலிங் ஸ்க்ரூஸ் கீழே இருக்குது பாருங்கள். இது 1 2, அதே போல் அந்த பக்கத்தில் ஒரு ஸ்க்ரூ, இந்த சைடில் ஒரு ஸ்க்ரூ இருக்கும். 3 லெவலிங் ஸ்க்ரூஸ் இதில் ஃபிக்ஸ் ஆகிருக்கும். எ காம்பஸ் பாக்ஸ் இஸ் பிளேஸ்ட் அட் இட்ஸ் சென்டரில் ஒரு காம்பஸ் பாக்ஸ் இருக்கும். இந்த காம்பஸ் பாக்ஸில் ஒரு மேக்னெட்டிக் நீடில் இருக்கும். சென்டரில் இருக்கக்கூடிய காம்பஸ் பாக்ஸ் இதுதான் இந்த காம்பஸ் பாக்ஸ். இதில் மேக்னெட்டிக் நீடில், இந்த பார்ட்டு மேக்னெட்டிக் நீடில். எ thin aluminum pointer is attached to the magnetic needle. ஸோ இந்த நீடிலில் ஒரு பாயிண்டர் வந்து அட்டாச் பண்ணியிருப்பாங்க. இந்த பாயிண்டர் தான் என்ன ஆகும்னா ஃபுல்லாக சுற்றும். அந்த மேக்னெட்டிக் காம்பஸ் பாக்ஸு ஃபுல்லாக ரொட்டேட் ஆகிற மாதிரி அந்த நீடில் செட் பண்ணியிருப்பாங்க.
இந்த பிக்சரில் வந்து இப்போ நீங்கள் பார்க்குறது மேக்னெட்டிக் காம்பஸ் பாக்ஸ். சென்டரில் உள்ளது தான் இந்த நீடில், மேக்னெட்டிக் நீடில் அப்படின்னு சொல்கிறோம். தி circular scale is divided into 4 quadrants and also the readings measured in degrees. இந்த circular scale 4 பார்ட்டாக பிரிஞ்சிருக்கும். சர்க்குலர்னாலே 360 டிகிரி தான். இந்த 360 டிகிரியை 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 0 to 90 டிகிரி ஒரு பார்ட்டு, 0 to 90 டிகிரி செகண்ட் பார்ட்டு, 0 to 90 டிகிரி தேர்ட் பார்ட்டு, 0 to 90 டிகிரி ஃபோர்த் பார்ட். ஸோ 9 4s are 36 டிகிரி. 360 டிகிரி இருக்கும். 4 குவாட்ரண்ட்ஸாக பிரிஞ்சிருக்கும். ரீடிங்ஸ் எல்லாமே டிகிரிஸில் தான் இருக்கும். 10 டிகிரி 20 டிகிரி 90 டிகிரி இது போல் டிகிரிஸில் தான் இருக்கும். 4 குவாட்ரண்ட்ஸாக ஸ்ப்ளிட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தோம் மேக்னெட்டிக் காம்பஸ் பாக்ஸில் ரீடிங்ஸு. இங்கே உங்களுக்கு ட்ரா பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள். 0 to 90, 0 to 90, 0 to 90, 0 to 90. In order to avoid parallax error in measurement, a mirror is placed below the aluminum pointer. ரீடிங் எடுக்கும்போது பேரலக்ஸ் எரர் வராமல் இருக்கிறதுக்காக அலுமினியம் பாயிண்டருக்கு கீழே வந்து ஒரு மிரர் மாதிரி அட்டாச் பண்ணியிருப்பாங்க. இந்த பாயிண்ட்டு தான் இது, இந்த மிரர். இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல ஒரு கிளாஸ் மிரர் இருக்கும். நமக்கு ரீடிங் எடுக்கிறப்ப இந்த நீடில் ஈஸியாக கிளியராக தெரியறதுக்காக இங்கே ஆரோ மார்க் இருக்கும். இந்த ஆரோ மார்க்கை வச்சு தான் நம்ம ரீடிங் நோட் பண்ணுறோம். ஒரே டைமில் 2 ரீடிங் நமக்கு தெரியும். இந்த பக்கமும் ஒரு ரீடிங் எடுக்கணும், இந்த பக்கமும் ஒரு ரீடிங் எடுக்கணும். அட் ஏ டைம் 2 ரீடிங்ஸ் நோட் பண்ண போகிறோம். Here the center of magnetic needle exactly coincide with the center of the circular coil. காயிலோட சென்டரும் மேக்னெட்டிக் நீடிலோட சென்டரும் பர்ஃபெக்டாக கோயின்சைட் ஆகிருக்கணும். தென் த காயில் இட் ஹேஸ் 3 செக்ஷன்ஸ். காயில் வந்து 3 செக்ஷனாக டிவைட் ஆகிருக்கும். 2, 5 and 50 டர்ன்ஸ். 2 turn, 5 turn, 50 turn. 2 டர்னா 2 சுற்று, இந்த கம்பி சுற்றி வச்சுருக்கிறது 2 சுற்று இருக்கும். அப்படி இல்லைன்னா 5 இல்லைன்னா 50 இது போல் செட் பண்ணியிருப்பாங்க. which are different thickness and are used to measuring currents or different strength. இப்போ நம்ம வந்து சர்க்கியூட்டில் கனெக்ட் பண்ணும்போது இப்போ 2 டர்ன்ஸ் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் அதில் கரண்ட்டோட ஸ்ட்ரென்த் இருக்கும். 5 டர்ன்ஸை இன்க்ளூட் பண்ணோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி. ஸோ காயிலோட டர்ன்ஸுக்கு தகுந்த மாதிரி அந்த கரண்ட்டோட ஸ்ட்ரென்த்தும் டிஃபர் ஆகும். சென்டர் ஆஃப் த மேக்னெட்டிக் நீடில், இந்த பார்ட்டு மேக்னெட்டிக் நீடிலோட சென்டரும் சர்க்குலர் காயிலும் எக்ஸாக்டாக கோயின்சைட் ஆகிருக்கணும். அதே போல் இதில் வந்து டர்ன்ஸு சொன்னோம். 2 டர்ன்ஸ், 5 டர்ன்ஸ், 50 டர்ன்ஸு. இந்த பார்ட்டு இது இருக்குது பாருங்கள், இது வந்து 2 டர்ன்ஸ். இப்போ வந்து நம்ம ஒயர் கனெக்ட் பண்ணும்போது இந்த 2 ஸ்க்ரூஸில் கனெக்ட் பண்ணோம்னா 2 டர்ன்ஸ் இன்க்ளூட் ஆகும். அதுவே இப்படி கனெக்ட் பண்ணோம்னா 5 டர்ன்ஸ் இன்க்ளூட் ஆகும். இதே இப்படி கனெக்ட் பண்ணோம்னா 50 டர்ன்ஸ் இன்க்ளூட் ஆகும். இது போல் 2 டர்ன்ஸ், 5 டர்ன்ஸ், 50 டர்ன்ஸ். ஸோ இந்த டர்ன்ஸுக்கு தகுந்த மாதிரி கரண்ட்டோட ஸ்ட்ரென்த்து டிஃபர் ஆகும். Next, experimentally, we have to do this experiment tangent galvanometer in our laboratory. Some precautions are to be taken. First one is all the nearby magnets are kept away from the instrument. So table சுற்றி எந்த விதமான மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸும் இருக்கக்கூடாது. Second step, to adjust the leveling screws using sprit level. லெவலிங் ஸ்க்ரூஸ் எல்லாமே அந்த கரெக்டாக பர்ஃபெக்டாக எல்லாம் ஒரே லெவலாக இருக்காங்கிறத செக் பண்ணிக்கணும். அதே போல் மேக்னெட்டிக் நீடில் கெப்ட் ஹரிசாண்டல், மேக்னெட்டிக் நீடில் வந்து ஹரிசாண்டலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். சர்க்குலர் காயில் வெர்டிக்கலாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். தேர்ட் பாயிண்ட், பிளேன் ஆஃப் த காயில் இஸ் கெப்ட் அலாங் த மேக்னெட்டிக் மெரிடியன். மேக்னெட்டிக் மெரிடியனும் காயிலும் ஒரே டைரக்ஷனில் அலைன் ஆயிருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோணும். Then the pointer in the compass box should read 0 degree to 0 degree. காம்பஸ் பாக்ஸில் உள்ள அந்த நீடில் அலுமினியம் பாயிண்டர் வந்து 0 0 காட்டுதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். தீஸ் ஆர் த ப்ரிகாஷன்ஸ்
தியரி பார்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நோ கரண்ட் இஸ் பாஸ்டு த்ரூ த காயில். காயில் வழியாக கரண்ட் ஃப்ளோ ஆகாதப்போ த மேக்னெட்டிக் ஃபீல்ட் நீடில் லைஸ் அலங் ஹரிசாண்டல் காம்பனண்ட் ஆஃப் எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ கரண்ட்டு ஃப்ளோ ஆகலை, இன்னும் நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்டார்ட் பண்ணலை. அப்படி இருக்கும்போது அந்த மேக்னெட்டிக் நீடில் இருக்குது, அது எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டை தான் நமக்கு காட்டும். எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டு எந்த இதில் அலைன் ஆகிருக்கோ, சாதாரணமாக இப்போ நமக்கு இருக்கக்கூடிய அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு அது என்ன ரெப்ரசன்ட் பண்ணுதோ அதே ஆங்கிளில் தான் அந்த மேக்னெட்டிக் நீடில் அலைன் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கரண்ட்டை அனுப்ப போகிறோம். வென் கரண்ட் பாஸ் த்ரூ த காயில் இட் ப்ரொடியூசஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு. கரண்ட்டு உள்ளே அலோவ் பண்ணும்போது அந்த காயில் வழியாக கரண்ட்டு ஃப்ளோ ஆகும்போது மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். இன் டைரக்ஷன் பர்பெண்டிகுலர் டு த பிளேன் ஆஃப் த காயில். காயிலுக்கு பர்பெண்டிகுலராக ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். நவ் there are two fields which are acting perpendicular to each other. ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம், B and BH ரெண்டு ஃபீல்டு இருக்குது. B மேக்னெட்டிக் ஃபீல்ட், BH ஹரிசாண்டல் காம்பனண்ட் ஆஃப் எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ ரெண்டு ஃபீல்டும் பர்பெண்டிகுலராக இருக்குது. டூ ஃபீல்ட்ஸ் B and BH perpendicular to each other. நெக்ஸ்ட்டு நம்ம டெரிவேஷன் போட போகிறோம். Thus the magnetic needle deflects through an angle theta. இந்த மேக்னெட்டிக் நீடில் எவ்வளோ தூரம் டிஃப்ளெக்ட் ஆகிருக்கு, தட் இஸ் an angle theta. தீட்டான்ற அளவுக்கு அந்த மேக்னெட்டிக் நீடில் டிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. ஸோ தட் டேஞ்சன்ட் லாவை பேஸ் பண்ணி அந்த ஈக்குவேஷன் என்ன, டேஞ்சன்ட் லாவோட ஈக்குவேஷன் நம்ம எழுத போகிறோம். B ஈக்குவல் டு BH tan theta. When current I passing through a circular coil of radius R having n turns, அதாவது கரண்ட் அந்த சர்க்குலர் காயிலில் பாஸ் ஆகுது, காயிலோட ரேடியஸ் R, இது ஹேவிங் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், அதில் டர்ன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். 2 டர்ன், 5 டர்ன், 50 டர்ன்ஸ் இருக்குது. ஸோ என்ன வேணாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது the magnitude of magnetic field at the center is. ஸோ அப்போ அங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுது இல்லையா, இதை நம்ம ஈக்குவேஷனாக சொல்லணும் போது B ஈக்குவல் டு μ0 NI/2R. இதை ஈக்குவேஷனாக நம்ம ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். B ஈக்குவல் டு μ0 NI/2R. பிங்கிறது மேக்னெட்டிக் ஃபீல்டு, μ0 பெர்மிபிலிட்டி, மேக்னெட்டிக் பெர்மிபிலிட்டி, n number of turns, I current flows through the coil, R radius of the coil. Compare equation 1 and 2. equation 1ஐயும் 2ஐயும் எடுத்து கம்பேர் பண்ணிட்டோம்னா μ0 NI/2R equal to BH tan theta. ஏன்னா டேஞ்சன்ட்லால B equal to BH tan theta. செகண்ட் ஈக்குவேஷன் B equal to μ0 NI/2R. ரெண்டையும் கம்பேர் பண்ணுறோம். μ0 NI/2R equal to BH tan theta. From this, you have to calculate the value of BH, horizontal component of earth magnetic field. BH மட்டும் நமக்கு வேணும். ஸோ tan thetaவை டினாமினேட்டருக்கு எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஸோ தட் μ0 N divided by 2R I tan theta. ஸ்லைட்டாக நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணியிருக்கோம். μ0 N2Rங்கிறது ஒரு பார்ட்டாக எடுத்துக்கிட்டு I tan thetaன்னு ஒரு பார்ட்டாக பிரிச்சுக்கணும். ஈக்குவல் டு BH. ஈக்குவேஷன் நம்பர் 4. ஈக்குவேஷன் நம்பர் 5. அதாவது எனக்கு கரண்ட்டு மட்டும் வேணும், அந்த சர்க்கியூட்டில் எவ்வளோ கரண்ட்டு மட்டும் எனக்கு ஃப்ளோ ஆகுதுன்னு தெரியணும். அப்போ I ஈக்குவல் டு அந்த ஃபோர்த் ஈக்குவேஷன் என்னவாகும், I ஈக்குவல் டு I மட்டும் வச்சுக்கோங்க, மீதி எல்லாத்தையும் ஆப்போசிட்டு கொண்டு போயிடுங்க. அப்போ BH 2R tan theta டிவைடட் பை μ0 N அப்படின்னு வந்துடும். I மட்டும் வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் ஆப்போசிட்டுக்கு கொண்டு போனோம்னா இந்த ஈக்குவேஷன் நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா I ஈக்குவல் டு K tan theta அப்படின்னு நம்ம போடுறோம். வேர் K ஈக்குவல் டு BH 2R
டிவைடட் பை மியூ நாட் என். அந்த டேன் தீட்டாவை மட்டும் விட்டுட்டு மீதி இருக்கிற டேர்ம் ஈக்குவேஷன் 5ல் டேன் தீட்டாவை மட்டும் எடுத்துருங்க. மீதி இருக்கிற எல்லா டேர்ம்ஸையும் கே அப்படின்னு போட்டுடுறோம். கே ஈக்குவல் டு பிஹெச் 2r டிவைடட் பை மியூ நாட் என். ஸோ அப்படி இருக்கும்போது அப்போ நமக்கு என்ன கிடச்சிரும்? ஐ ஈக்குவல் டு கே டேன் தீட்டா அப்படின்னு கிடைக்கும். இந்த மாதிரி நமக்கு கிடச்சிரும். ஐ ஈக்குவல் டு கே டேன் தீட்டா. கே ஈக்குவல் டு பிஹெச் 2r டிவைடட் பை மியூ நாட் என். இது என்ன? ரிடக்ஷன் ஃபேக்டர் ஆஃப் டேஞ்சன்ட் கல்வனாமீட்டர். ரிடக்ஷன் ஃபேக்டர் அப்படின்னு சொல்கிறோம். டிஜினா டேஞ்சன்ட் கல்வனாமீட்டர். த டேஞ்சன்ட் கல்வனாமீட்டர் இஸ் மோஸ்ட் சென்சிட்டிவ் அட் எ டிஃப்ளெக்ஷன் ஆஃப் 45 டிகிரி. ஸோ அந்த நீடில் நமக்கு வந்து 45 டிகிரியில் வரும்போது அப்போ அது வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும் கல்வனாமீட்டர் அப்படிங்கிறது. ஜென்ரலி த டிஃப்ளெக்ஷன் இஸ் டேக்கன் பிட்வீன் 30 டிகிரி அண்ட் 60 டிகிரி. நம்ம லேபில் ரீடிங் எடுக்கும்போது ரீடிங்ஸ் வந்து எதுக்குள்ளே வரணும்னா 30 டிகிரிலேருந்து 60 டிகிரிக்குள்ளே நமக்கு இருக்கணும். நம்ம என்ட்ரு பண்ணுற ரீடிங்ஸ் டேபிளில் காலமில் நம்ம என்ட்ரு பண்ணுற ரீடிங்ஸ் வந்து 30 to 60க்குள்ளே இருக்கணும்.